நான் இப்ப தான் இன்ஃபார்ம் பண்ணேன். ஈரானோட 9 நேவல் ஷிப்ஸ டெஸ்ட்ராய் பண்ணியாச்சு. அது லார்ஜ் அப்புறம் இம்பார்ட்டன்டும் கூட. அதுவும் சிலதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பின்னாடி போயிட்டுருக்கும். இன்னும் சிலது கூட. அதுவும் சிலதெல்லாம் மிதந்துகிட்டு இருக்கு. ஆனா சீக்கிரமா கூடிய சீக்கிரத்தில பாட்டம் ஆஃப் த சீக்கு போயிரும் அப்படிங்கிற ட்ரம்ப் அவர்கள் ஒரு போஸ்ட் போட்டிருந்தார் நேத்து. இப்ப தொடர்ந்து சபஹார், கொனக்கார் சொல்லுவாங்க இல்லையா? நேவல் ஏர் பேஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஈரான்ல இருக்கக்கூடிய பகுதிகள தொடர்ந்து தாக்குதல் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அதுவும் கிழக்கு பகுதி. ஈரானோட கிழக்கு பகுதியில இருக்கக்கூடிய பேஸஸ், நேவல் பேஸஸ் எல்லாத்தையும் அடிக்கிறாங்க. ஈரானோட போலீஸ், இன்டெலிஜென்ஸ் பில்டிங், எஃபரட்டாபாத் இருக்கக்கூடிய பகுதிகள அடிக்கிறாங்க. பாசி ஹெட் குவார்ட்டர்ஸ் அடிச்சுக்கிறாங்க தெஹ்ரான்ல. ஸோ தொடர்ந்து ஹெவியான தாக்குதல்கள் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. அதுவும் ட்ரம்ப் அவர்கள் காம்பேட் ஆப்பரேஷன் கன்டின்யூ ஆயிட்டே தான் இருக்கும். ஃபுல் ஃபோர்ஸ்ல நடக்கும். அதுவும் கன்டின்யூ ஆயிட்டே இருக்கும். எங்களோட அப்ஜெக்டிவ்ஸ்லாம் அச்சீவ் ஆகுற வரைக்கும் போயிட்டே இருக்கும். எங்களோட அப்ஜெக்டிவ்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கானது. அது மட்டும் இல்லாம ஐஆர்சிஜி சீக்கிரமா ஆயுதங்கள கீழ போட்டுருங்க. அ உங்களோட ஈரான் மக்களே, இங்க பாருங்க நாங்க என்ன சொன்னோமோ அத செஞ்சுட்டோம். நீங்க தான் உங்க நாட்ட வந்து பார்த்தீங்கன்னா மீட்டெடுக்கணும். ஈரானோட மிலிட்டரி கமாண்ட் எல்லாமே போயிருச்சு. மத்தவங்கலாம் சரண்டர் ஆகணும்னு நெனைக்கிறாங்க. போலீஸு, ராணுவம் எல்லாரும் வந்து ஆயுதங்கள கீழ போட்டு சரணடைஞ்சிருங்க அப்படிங்கிறத ட்ரம்ப் அவர்கள் தரப்புலருந்து கேட்டுருக்கிறார். அவங்க எதுவும் சரணடையிற மாரி சொல்லலையே. அவங்க ரிவெஞ்ச்லாம் கேட்கறாங்க அப்படிங்கிறது கூட சில அனலிஸ்ட்டோட கருத்துக்கள். பட் இருந்தாலும், ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ்ல 4வது ஆயில் டேங்கர் வந்து பார்த்தீங்கன்னா காலி. ட்ரம்ப் அவர்கள் எல்லா ஷிப்பும் போயிருச்சுன்னு சொல்றார். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ்ல ஈரானுக்கு. எல்லாமே நேவல் பிளாக்கேடு, நேவல் அ அசெட்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு ஈரானுக்கு அப்படின்னு. ஆனாலும் பிளாக்கேடு இருக்கு. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ்ல 4வது டேங்கர் காலி. யுஏஇலருந்து 17 நாட்டிக்கல் மைல் தூரத்தில இருக்கக்கூடிய ஹெர்குலிஸ் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு கில்பிரட்டார் ஃபிளாக்ல இருக்கக்கூடிய ஒரு கப்பல வந்து பண்ணி அடிச்சுக்கிறாங்க. இப்ப இந்த பிளாக்கேட யாராலயும் ஓப்பன் பண்ண முடியல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு திங்கட்கிழமை ரத்த களரி ஆகும். இந்த மிடில் ஈஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரேட் எல்லாம் குளோஸ் பண்ணிக்கிறதா சொல்லிக்கிறாங்க. பட் அமெரிக்கால ரத்த களரி ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இது எப்படி இம்பாக்ட் ஆகப்போகுது அமெரிக்கால அப்படிங்கிறது போல. அது மட்டும் இல்லாம, ஈரான்ல ஒரு அன்ஐடென்டிஃபைடு ஏர்கிராஃப்ட் அப்படிங்கிறத சொல்றாங்க. மேபி ட்ரோனா கூட இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. பட் வீடியோ பதிவுகள் வந்துகிட்டு இருக்கு. அது போய் கிராஷ் ஆகுற டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, வெடிப்பு பெருசா இருக்கு. ஸோ இது என்னது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மேபி ஒரு ட்ரோனா இல்ல விமானமா? வீழ்ந்துருச்சா? வீழ்த்திட்டாங்களா ஈரான் அப்படின்ற கேள்விகள். ஈரான் முழுசு முடிஞ்சிருச்சு. ஈரானோட கேப்பிட்டல், ஹெட் குவார்ட்டர்ஸ் எல்லாத்தையும் அடிச்சுட்டோம். தெஹ்ரான ஃபுல்லா அடிச்சுட்டோம் அப்படிங்கிறது போல, ட்ரம்ப் அவர்கள் தரப்புலருந்து என்னதான் சொன்னாலும், என்னதான் திருப்பி திருப்பி அட்டாக் பண்ணாலும், அதுவும் சில நாட்கள்ல 2500 குண்டுகள் கிட்ட போட்டாச்சு அப்படிங்கிறத சொன்னாலும், இது எத காட்டுது அப்படின்னா, ஈரான் திருப்பி ரிட்டாலியேட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? இது எத காட்டுது அப்படின்னா, அதெல்லாம் வேஸ்ட்டு அப்படிங்கிறது போல காட்டுது. அட்டாக் பண்ணாங்க, பில்டிங் இது சில நபர்கள் இறந்திருக்கிறாங்க, அதெல்லாம் புரிஞ்சுக்கலாம். பட் ஆனா இது ஈரானோட காம்பேட் கேப்பபிலிட்டீஸ கம்மி பண்ணாது. ஏன்னா இப்ப ஈரானே காமிக்காசியா மாறி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். இப்ப ஈரானோட ஃபாரின் மினிஸ்டரான அப்பாஸ் அக்ராச்சி அவர்களோட ஸ்டேட்மெண்ட்ட நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, நேத்திக்கு நான் போட்ட பதிவுக்கு உங்களுக்கு அப்படியே மேட்ச் ஆகும். ஏன்னா, எங்களோட ஈரான் தெஹ்ரான் கேப்பிட்டல ஃபுல்லா அழிச்சு நியூட்ரலைஸ் பண்றதுனால, ஹெட் குவார்ட்டர்ஸ பண்றதுனாலலாம் எங்களோட காம்பேட் கேப்பபிலிட்டீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இதாயிடாது. எங்களது டீசென்ட்ரலைஸ்டு. அதனால ஒரு இடத்த அழிச்சிட்டீங்கன்னா, எல்லாம் சீர்குலைஞ்சிருச்சு அப்படிங்கிறது போல இல்ல. எங்களோட காம்பேட் கேப்பபிலிட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எப்போ இந்த போர் முடியும், எப்படி முடியுங்கிறத இந்த டீசென்ட்ரலைஸ்டு மொசைக் அப்படின்ற பேர் வச்சிருக்காங்க. ஸோ அப்ப அதுதான் முடிவு பண்ணும் அப்படிங்கிறத வந்து அப்பாஸ் ஆராய்ச்சி அவர்கள் கிளியரா சொல்லியிருக்கார். இத எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய பெய்ட் ஷெர்மாஷ் இந்த பகுதியில அட்டாக் நடந்தது அப்படிங்கிறது பார்க்குறோம். அதாவது இது புறநகரம். அதாவது சும்மா போய் அங்கேயோ ஒரு பக்கம் விழுந்துருச்சுங்க அப்படிங்கிறது போல வந்து பெருமளவுல சேதங்கள், உயிர் சேதங்கள் இருக்கு. ஆனா பெரும் சேதங்கள் இல்ல அப்படிங்கிற என்னதான் சொன்னாலும், எஸ்டாட் மச்சா ஏர்பேஸ் இந்த பெய்ட் ஷெர்மஸ் பகுதியில இருக்கலாம். இது இஸ்ரேலோட ஏர் ஃபோர்ஸோட சீக்ரெட் மிசைல் பேஸ் அப்புறம் ஸ்டோரேஜ் டிப்போட். இது விங் 2 அப்படிங்கிறது போலயும் சொல்லுவாங்க. ஏரியா 209 அப்படிங்கிறது போலயும் சொல்லுவாங்க. இந்த மேப் உங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பெய்ட் ஷெர்மாஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய பகுதி தான். இத இஸ்ரேல் இது போல ஒரு ஹிட்டனான ஒரு பேஸ் இருக்குன்றத கன்ஃபார்மும் பண்ணதில்ல. அதே போல இருக்கான்னு கேட்கம்போது டினையும் பண்ணதில்ல. இது பெய்ட் ஷெர்மாஸ்க்கு நேர் பின்பகுதியில இருக்கு. அதுவும் ஜெருசலம் டிஸ்ட்ரிக்ட்ல. இஸ்ரேலோட மீடியாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. 5 நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இறந்திருக்கலாம். 5, 7 நபர்கள் இறந்திருக்கலாம். காயமடைஞ்சிருக்காங்க பல நபர்கள் அப்படிங்கிறது போல. ஸோ இஸ்ரேலோட மிசைல் சீக்ரெட் வெல் புரொடெக்டடான பேஸ வந்து பார்த்தீங்கன்னா, பெனிட்ரேட் பண்ணியிருக்கு. அதுவும் ஷெல்டர்லாம் அங்க இருந்திருக்கு. அங்க இருக்கக்கூடிய வீடியோஸ் வருது. ஸோ ஷெல்டர் எல்லாத்தையும் உடைச்சுட்டு உள்ள போய் வந்து பார்த்தீங்கன்னா, ஈரானோட மிசைல் பெனிட்ரேட் பண்ணியிருக்கு. ஹெவியான இம்பாக்ட்ஸ். ஈரான் அடிக்கிற ஒரு அடி வந்து பார்த்தீங்கன்னா, கிளியரா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க.
ஏன்னா ஈரானுக்குள்ள எத்தனை அடி விழுந்தாலும் சரி, என்ன பில்டிங் கொலாப்ஸ் ஆனாலும் இந்த போர் முடிவுக்கு வரப்போறது இல்ல. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது கிரவுண்ட் ஃபோர்ஸ். கிரவுண்ட் ட்ரூப்ஸ் உள்ள வந்து அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஈராக் வழியா வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு அட்டாக் நடக்கலாம். ஈராக்ல இருக்கக்கூடிய குர்தின மக்கள். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஈரான் அட்டாக் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு அசர்பைஜான் ஆதரவு குடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அட் த சேம் டைம் பந்தார் அப்பாஸ் போர்ட் இருக்கு இல்லையா? ஈரானோட தெற்கு பகுதி. அங்க ஆம்பிபியஸ் லேண்டிங் நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அப்படிங்கிறது போல ஈரான் ஆல்ரெடி வெல் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கலாம். இப்ப அதுக்கு ஏத்த மாரி நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இந்த போர் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி சில நாட்களுக்கு முன்னாடியே பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் போர் ஆரம்பிச்சிருக்கு. அது என்னதான் பெருசா எஸ்கலேட் ஆனாலும் ஆகலனாலும் சிறுசாவாச்சும் அங்க சண்டை நடந்துகிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, இப்ப தாலிபானும் அவங்களோட கம்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அரைக்கம்பத்துல கருப்பு கொடிய பறக்க விட்டுருக்காங்க. மேபி தாலிபான்களும் ஈரானுக்கு ஃபுல் சப்போர்ட் குடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. தாலிபான்கள் ஈரானுக்கு மெர்சனரிஸா கூட வரலாம். ஈரானுக்கு உதவுறதுக்காக. ஸோ, அதனால அங்க ஒரு பிரஷர். சென்ட்ரல் ஏசியன் நாடுகள் இப்ப வரைக்கும் யார் யார் பக்கம் அப்படிங்கிறது தெரியல. கண்டிப்பா ஒரு வழித்தடத்த சீனா இந்நேரத்துக்கு உருவாக்கி இருக்கணும். அது ஆப்கானிஸ்தான் வழியா இருக்கணும். அப்படி இல்லன்னா, இன்னும் வேற சில நாடுகள் வழியா கண்டிப்பா ஏற்படுத்தி இருக்கணும். ஈரானும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்நேரத்துக்கு ஒரு வழிப்பாதைய ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பா ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ரஷ்யாவோட படைகள் 10,000 வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் ஏசியன் நாடுகள்ல அவங்களோட கன்டின்ஜென்ட் குழுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அப்படிங்கிறது போல. கண்டிப்பா ஈரானுக்கான வழிப்பாதைகள அவங்க செட் பண்ணியிருந்திருப்பாங்க. பண்ணாம இது போல இருக்க மாட்டாங்க. இந்த அளவுக்கு தைரியமா மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய நாடுகள அட்டாக் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயங்கள் அப்படிங்கிற பல அனலிஸ்ட்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பந்தார் அப்பாஸ் எப்போ ஆப்பரேஷன் கால் எடுத்து வைக்கிறாங்களோ ஆம்பிபியஸ் லேண்டிங், அப்போ மிக பெரும் யுத்தமா இது மாறும் அப்படிங்கிற மாற்று கருத்துல பல நாடுகளும் போருக்குள்ள குதிப்பாங்க அப்படிங்கிறது போல புரிஞ்சுக்கலாம். இதுதான் உலகப் போர் 3 அப்படிங்கிறது போல பல அனலிஸ்ட்களோட கருத்துக்கள். ஏன்னா, இப்போ சைப்ரஸ்ல இருக்கக்கூடிய பகுதிகள்ல ஷாகித் 136 ட்ரோன்கள் போயிருக்கு. சைப்ரஸ்குள்ள அதுவும் யூகேவோட பேஸுக்குள்ள ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. டவுன் பண்ணிட்டோங்கிறதுல தாக்குதல் நடந்திருக்கு. ஸோ ஷாகிதோட ட்ரோன்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையில சொல்லுவோம். அது எந்த அளவுக்கு தலை சிறந்த ட்ரோன் அப்படிங்கிறத இப்போ இந்த பிரச்சனையில நம்ம பார்க்க முடியும். ஏன்னா சைப்ரஸ்ங்கிறது பிளேஸ்ல கிடையாது. அது ஒரு தீவு. அங்க போய் அட்டாக் நடந்திருக்கு அப்படிங்கிறது மிக பெரும் சேதம். இது தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்கும். இது ஸ்டார்ட்டிங் தான். ஏன்னா, இப்ப நம்ம சீக்ரெட் மிசைல் இத அடிச்சது மட்டும் இல்ல. ஈரான் ஹைப்பர்சோனிக் மிசைல யூஸ் பண்ணி பல பகுதியிலயும் தாக்குதல் பண்ணியிருக்கிறாங்க இனிஷியலா. அதுவும் இப்ப கத்தர்ல இருக்கக்கூடிய அமெரிக்காவோட ரேடாரோட சேட்டலைட் இமேஜினரிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏர்லி வார்னிங் ரேடார் சிஸ்டம் வந்து பண்ண அடிச்சிருக்காங்க. இது எதோட ஒப்பிடுறாங்க அப்படின்னா, ரஷ்யாவோட ஏர்லி வார்னிங் ரேடார் சிஸ்டம் இந்த அமர உள்ள பகுதியில அடிச்சாங்க இல்லையா? ஸோ அதேவோட இத ஒப்பிடுறாங்க. ஏர்லி வார்னிங் ரேடார் அடிக்கிறாங்க அப்படின்னா, அணு ஆயுத போருக்கும் ஈரான் தயாராயிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ இதுக்கப்புறம் ஈரான் அணு ஆயுதம் செஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அதை ஏவுனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படிங்கிற பல அனலிஸ்ட்களோட கருத்துக்கள். ஸோ $1 பில்லியன் இருக்கக்கூடிய அந்த ரேடார் இப்ப காலி. அந்த சேட்டலைட் இமேஜ் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது. ஸோ இனிஷியல் ஸ்டேஜ்லயே ஈரான் ரொம்ப கிளியரா பிளான் பண்ணி, அவங்களோட ரேடார் சிஸ்டம் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்காங்க. இந்த ரேடார்லாம் $1 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா வொர்த் இருக்கும் அப்படிங்கிறது போல. அதாவது ஒரு மேப் லோட் ஆயிருக்கும். இந்த மேப்ல வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் 3 நாடுகள். சவுதி அரேபியா, இஸ்ரேல், யுஏஇ. இதுல கத்தார் சில பல ட்ரேடர்ஸ் இருக்கு. இது போல இருக்கு. ஸோ இந்த 3 நாடுகள் சவுதி, இஸ்ரேல், யுஏஇ ரொம்ப முக்கியமான நாடுகள். ஏன்னா மிசைல் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பகுதியில தாக்கப்படாது, வராது, இழப்புகள் ஏற்படுத்த முடியாது அப்படிங்கிற சேஃபான பகுதிகள்ல ரொம்ப காஷியஸா வந்து பார்த்தீங்கன்னா, ரேடார்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, பிளேஸ் பண்ணியிருந்திருக்காங்க. இப்ப அந்த பகுதிகள்ல வந்து பார்த்தா மிசைல் லான்ச் பண்ணியிருந்திருக்காங்க ஈரான். ஹைப்பர்சோனிக் மிசைல. இந்த 3 சைட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இழப்புகளை ஏற்படுத்தியிருக்கணும். ஏன்னா ரியாத்லயும் அடி விழுந்துச்சு. எல்லா பகுதியிலயும் அடி விழுந்திருக்கு. யுஏஇலயும் விழுந்திருக்கு. இஸ்ரேல்லயும் விழுந்திருக்கு. ஸோ இந்த ரேடார்ஸோட காஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தா $400 500 மில்லியன் தான். இந்த ANTPY2 அப்படிங்கிறதோட சொல்லுவாங்க. இது கேலியம் நைட்ரேட் அப்படிங்கிறது அதிகப்படியா தேவை. அதுவும் ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் அதிகப்படியா தேவை. இத தெரிஞ்சுக்கிட்டு சைனா எக்ஸ்போர்ட்ட கட் பண்ணிக்கிறான். இது போல வெல் சொஃபிஸ்டிகேட்டட் ரேடார் வெறும் 13 தான் அமெரிக்கா கிட்டயே இருக்கு. அதுல 3 ரேடார்ஸ் 4 ரேடார்ஸ் கிட்ட இப்ப ஈரான் எலிமினேட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதோட சொல்றாங்க. அது எப்படி சும்மா சொல்லிரலாம் அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? இதுக்கான சிறந்த உதாரணம் துபாயில ஃப்ரீயா ஷாகித் 136 ட்ரோன்கள் உலா வருது. எப்படி உக்ரைனுக்குள்ள எந்த ஒரு தங்கு தடை இல்லாம ஷாகித் ட்ரோன்கள் தினந்தோறும் எட்டி பார்க்குமோ,
இப்ப துபாய்க்குள்ள தினந்தோறும் இதுக்கப்புறம் ஃப்ரீயா எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கு. அத இன்டர்செப்ட்டே பண்ண முடியல. பெஹ்ரைனுக்கு எகெயின்ஸ்டா நேவல் கம்பெனி அமெரிக்காவோட ரிப்பேர் கம்பெனி இருப்பாம் இல்லையா? கப்பல்லாம் ரிப்பேர் பண்ணது. ஸோ அது மேல அட்டாக் பண்றாங்க. ரிப்பேர் அண்ட் லாஜிஸ்டிக் சர்வீஸ் மேல அட்டாக் பண்றாங்க. தடுக்க முடியல. நேவல் பேஸ் பெஹ்ரைன்ல வந்து பண்ணா தொடர்ந்து பல ஸ்ட்ரைக்ஸ் நடக்குது. ஃபுல்லாவே பல பேஸஸ் மேலயே அட்டாக் நடந்திருக்கு. இன்டர்செப்ட் பண்ண முடியல. 11 இன்டர்செப்டார் ஒரு மிசைல தடுக்கிறதுக்காக இஸ்ரேல்ல இருந்து ஏவப்படுது. இதுல லேயர்டு டிஃபென்ஸ், லேசர் டிஃபென்ஸ் அப்படிங்கிற பல வகையான டிஃபென்ஸ் சிஸ்டம் கதையா பேரா வச்சிருக்காங்க. இப்போ 11 இன்டர்செப்டார் ஒரு மிசைலுக்கு எதிராக ஏவுறாங்க. சரி, அந்த ஒரு மிசைலை டவுன் பண்ணுச்சாப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. அந்த ஒரு மிசைல் ஜெருசலம் பகுதியில் போய் விழுகுது. ஜெருசலம் ஆல்ரெடி நம்ம சொன்னோம், மிக முக்கியமான சீக்ரெட் பேஸ் இருக்கு. ஸோ 11 இன்டர்செப்டார் ஒரு மிசைல டிஃபெண்ட் பண்றதுக்காக ஏவுறாங்கன்னா எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டான ஒரு பகுதியா இருக்கணும். ஸோ அந்த பகுதியை கூட அவங்களால காப்பாற்ற முடியலன்னா இந்த போர்ல ஈரான் ஏர் சூப்பர்மர்சி அடைஞ்சிட்டாங்க. இப்போ இஸ்ரேல் ஈரான்ல போய் குண்டை போடுறாங்க. அமெரிக்கா ஈரான்ல போய் குண்டை போடுறாங்க. இப்போ சவுதி சொல்லிட்டாங்க நாங்க ரிட்டாலியேட் பண்ணப்போ போய் குண்டை போடுறாங்க. இப்போ யூகே தரப்பு வந்து பார்த்தீங்கன்னா நாங்க எங்க பேசஸ்லாம் அலோவ் பண்றோம். அவங்க இது யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிக்கலாம். ஆனா நாங்க டைரக்ட்டா இன்வால்வ் ஆக மாட்டோம் அப்படிங்கறதுல யூகேவோட ஸ்டார்மர் அவர்கள். ஸோ அடுத்தடுத்த நாடுகள் உள்ள என்டர் ஆகுறாங்க. ஆல்ரெடி பிரான்ஸோட விமானம் தாங்கிய போர்க்கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா ரீரூட் ஆயிருக்கு அப்படிங்கிற சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் டினை பண்ணிட்டாங்க பிரான்ஸ். அப்படிலாம் இது இல்லைங்க. எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்க அப்படிங்கிறதுல அவங்க தரப்பு இருந்து இருக்காங்க. ஏன்னா அட்டி அந்த அளவுக்கு வாங்குறாங்க இங்க மிடில் ஈஸ்ட்ல. ஸோ இது அமெரிக்கா கண்டிப்பா எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஈரான் இந்த ரீஜியன் முழுசும் அடிப்பாங்க அப்படிங்கறத எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ அது நடந்துருச்சு. ஸோ கிரவுண்ட் ட்ரூப்ஸுக்காக ஈரான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல நான் உங்களுக்கு ஒரு பதிவை ரிமெம்பர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது ஹனியன் அவர்களோட மரணம், பஷர் அல் அசாத் அவர்களோட ஆட்சி கவிழ்ப்பு, அந்த டைம்ல நான் வீடியோ பதிவு போட்டிருந்தேன். பெருசா அந்த வீடியோ பதிவுகள் எதுவும் பெருசா போகல அப்படிங்கிறது கூட நான் சொல்லியிருந்தேன். கவலைப்படாதப்பா, நீ தனியா போடுறது போட்டுரு அப்படிங்கிறத சொல்லியிருந்தீங்க. அந்த டைம்ல நான் சொல்லியிருந்தேன். பஷர் அல் அசாத் அவர்களோட படைகள் அதை டிஃபெண்ட் பண்ணவே இல்லை, சண்டையே பிடிக்கல, யாருமே சண்டை பிடிக்கல. அந்த படை வீரர்கள் எங்க? அதுவும் மெயினா பிரிகேட்ஸை மென்ஷன் பண்ணி இந்த படை வீரர்கள் எங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். இவங்க எல்லாரும் பதுங்குறாங்க அப்படிங்கிறது போல. ஹிஸ்புல்லாவும் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக்கே பண்ண கிடையாது, ரிட்டாலியேட்டே பண்ண கிடையாது, பதுங்குறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஸோ இது எல்லாத்துக்குமான காரணம் இன்னும் சில நாட்கள்ல இந்த போர் தொடங்குது அப்படின்னா இவங்கெல்லாம் எங்க போயினாங்க, என்ன செஞ்சாங்க, எங்க இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான விடை நம்ம வெயிட் பண்ணதுக்கு நம்ம சேனல்ல தொடர்ந்து பதிவுகள் பார்க்குறவங்களுக்கு கூடிய சீக்கிரத்துல கிடைக்கும். அவங்கலாம் என்ன செய்யறாங்க அப்படிங்கிறத கூடிய சீக்கிரத்துல இந்த மிடில் ஈஸ்ட்ல எல்லாரும் பார்ப்பாங்க. ஸோ ஒரு மாபெரும் யுத்தம் மிடில் ஈஸ்ட்ல தொடங்கியிருக்கு. இதை அமெரிக்கா ஸ்டாப் பண்றதுக்கு எல்லா வழிகளையும் ட்ரை பண்ணாங்க. அதை அட்டாக் பண்ணி எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரை பண்ணாங்க, பேச்சுவார்த்தைக்கு எதுவும் முடியல. இப்ப எக்கனாமிக்கல் கொலாப்ஸ் அப்படிங்கிறது பல நாடுகள்லயும் நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கான காரணம் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ். இதோட இம்பாக்ட் இந்த மிடில் ஈஸ்ட்ல நடக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது உலகத்துல இருக்கக்கூடிய பல நாடுகளும் அதை அனுபவிப்பாங்க. ஸோ இப்போ அணிகள் பிரியும். எப்படி யூகே வந்திருக்காங்க, இப்ப எப்படி மிடில் ஈஸ்ட் அரபுலக நாடுகள் உள்ள இறங்கியிருக்காங்க. இது போல பல நாடுகளும் அணி சேர ஆரம்பிப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் உலக யுத்தம் ஈரான்ல இருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிறது போல பல அனலிஸ்ட் தரப்புல இருந்து கருத்துக்கள் இருக்கு. அது போல எதுவும் இல்லாம பேசி தீர்த்துக்குவாங்கன்ற நம்பிக்கையில இந்த பதிவை நாம் முடிச்சுக்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல்கள் செந்தில் டிஃபென்ஸ், செந்தில் டிகோட்ஸ் 2 சேனல்லையும் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ உங்களோட அன்பாதரவும் 2 சேனலுக்குமே இருக்குன்ற நம்பிக்கையில இந்த பதிவை நாம் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவு சந்திக்க. சேஃப். பை.